ஐம்புலன்களை கவர்ந்த பரிசுகள். ஆனாலும் அவள் மயங்கவில்லை. மலைநாட்டு இளவரசி பூங்குழலி. மேகக்கூட்டங்கள் கூந்தலாகவும் மான் விழிகள் பார்வையாகவும் கொண்ட பேரழகி. அவளது அழகை கண்டு மயங்கிய அண்டை நாட்டு மன்னன் ஒருவன் அவளை தன் வசப்படுத்த எண்ணினான். அவன் அவளுக்கு விலைமதிப்பற்ற நறுமணப் பொருட்கள், நாவூரும் சுவைமிக்க கனிகள், கண்களை பறிக்கும் ரத்தினங்கள், யாழிசை பாணர்களின் பாடல்கள் மற்றும் மென்மையான பட்டு ஆடைகளை பரிசாக அனுப்பினான். பூங்குழலி அந்த பரிசுகளை கண்டு புன்னகைத்தாள். ஆனால் மயங்கவில்லை. மாறாக அவள் சொன்னாள், மன்னா, இந்த 5 இன்பங்களும் என் அறிவை மறைக்கும் திரைகள். யானையை அடக்கும் தோட்டி, அதாவது அங்குசம் போல என் அறிவு இந்த 5 புலன்களையும் அடக்கி ஆழ்கிறது. அழியும் இன்பங்களுக்கு அடிமையாவதை விட அழியா சுடரான ஒழுக்கமே எனக்கு அழகு. தங்களுக்கு விளங்கும்படி வள்ளுவர் நடையில் சொல்வதென்றால், உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. அதாவது 5 புலன்கள் எனும் யானைகளை அறிவு எனும் அங்குசத்தால் அடக்கி ஆளும் பெண் நான் என கூறினாள். அவளது அந்த மன உறுதியை கண்ட மன்னன் அவளது உடல் அழகை விட அவளது உரன், அதாவது மன வலிமை மேலானது என்பதை உணர்ந்து தலை வணங்கினான். மொழி என்பது வெறும் எழுத்து மட்டுமல்ல, அது நம் அடையாளம். அன்னை மொழி அறிவோம், தமிழ் அன்னை வளர்ப்போம். தமிழுடன் சேர்ந்து நாமும் வளர அன்னை மொழி அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.